ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை அகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை குறித்து இயேசு ஒரு ஓமை அழகாக சொல்லுகிறார். கோதுமை மணி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது தனியாக ஒரு கோதுமை மணி எடுத்து அப்படியே வைப்போமானால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதற்குள் இருக்கிற அந்த முளைக்கும் தன்மை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நிலத்தில் அதை விதைக்கும் பொழுது, ஊன்றும் பொழுது, நாட்கள் சென்றவுடன் நேற்ற நேரத்தில் முளைத்து எழும்பி நல்ல செடியாக மாறிய ஏராளமான கோதுமை மணிகளை அதை பெற்றுக்கொள்ள முடியும். கோதுமை மணி குறித்து பேசின இயேசுவும் தன்னையே கோதுமை மணியாய் நமக்காக கொடுத்தார். தன்னையே பலியாக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அதன் மூலமாக சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு ஏற்படுத்தப்பட்டது, நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லப்போனா வரிசையா கிருபை அதன் மூலமா வெளிப்பட்டது. இன்னைக்கும் கிருபை நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்த அத்தனையும் கர்த்தர் மீண்டுமாய் திருப்பி கொடுக்கும்படியா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அது ஒரு கோதுமை மணியாய் இந்த உலகத்திலே தன்னை பலியாகி கொடுக்கும்படியாய் சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்து அதையும் செய்தார். அவருடைய தியாகத்தை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாவிகளாகிய நமக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய தியாகம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உலகம் சுயநலத்தோடு உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் தற்பிரியர்களாய், பணப்பிரியர்களாய், தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் மட்டும் உயர்ந்தால் போதும், தான் மட்டும் அனுபவித்தால் போரும் என்று சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு வாழ்கிற கூட்டம் தான் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே தியாகமாய் இருந்தவர்கள், தியாக மனப்பான்மையில் நடந்து கொண்டவர்கள் கூட இன்று மாறி இருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரம் நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவரை போல ஒரு கோதுமை மணியாய் தனித்திராமல் நிலத்தில் விழுந்து தன்னையை தியாகமாய் கொடுக்கிற அளவு இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இந்த கொத்தமல்லியை குறித்து ஒரு காரியத்தில் நான் ஒரு சின்ன செய்தியை நான் பார்த்தேன். அந்த கொத்தமல்லி தண்ணியான்னு சொல்லுவாங்க. அதை ஒன்றை எடுத்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல அதை ஊற்றுகிறார்கள், தண்ணீர் ஊற்றுகிறார்கள். சில நாட்கள் அது ஒரு செடியாக அப்படியே வளர்ந்து வருகிறது. அதை வளர விடுகிறார்கள். வளர்ந்து விடுந்து கொஞ்ச நாள்ல பூத்து காய்க்கிறது. அதை பிரித்து எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஈல்டு, முதல்ல பிரித்து எடுக்கும் பொழுது ஒரு கொத்தமல்லியிலிருந்து ஏறக்குறைய 3300க்கு மேல கொத்தமல்லி சீடை எடுக்க முடிகிறது. யோசித்து பாருங்கள், ஒன்றிலிருந்து அத்தனை 1000 எடுக்க முடியுதுனால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். மீண்டுமா அத்தனை 1000 அந்த சீடுகளை அந்த நிலத்திலே ஒன்றினால் இன்னும் லட்சத்தை தாண்டி போய்விடும். அந்த அளவு பலன் உண்டாகிறது. இன்னைக்கு நம் மூலமாக நன்மை உண்டாகிறதா? நம் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகிறதா? நம் மூலமாக அநேகர் ஆறுதல் படுகிறார்களா? யாருக்காவது நன்மை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறாரா? நாம் பயன்படுகிறோமா? இதனால் யோசித்து பார்ப்போம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். தியாகம் இல்லாமல் சேவை கிடையாது, ஊழியம் கிடையாது. இன்னைக்கு தியாக மனப்பான்மையை சமுதாயம் வேகமாய் இழந்து கொண்டு இருக்கிறது. தியாக மனப்பான்மை இல்லாததினால்தான் மீண்டுமாய் மனிதனுடைய சுவாபங்கள் முரட்டாட்டமாய் மாறிவிடுகிறது. மிஷினரிகள் தங்களையே தங்கள் தேசங்களை விட்டு போகிற இடங்களெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த தங்களையே கோதுமை மணிகளாய் விதைத்தார்கள். அதன் பலன் வீணாய் போகவில்லை. எங்கெங்கு தங்களை விதைத்தார்கள் அங்கு நாகரிகம் வளர்ந்தது, கல்வி வளர்ந்தது, எல்லாவற்றிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த நாள்ல நாம் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கோதுமை மணியை போல இது தனித்திருக்காமல் நான் உமக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக நான் இன்னும் தியாகம் பண்ணி ஒரு கூட்ட ஜனங்களை பக்கம் திருப்ப, அதோடு மட்டுமல்ல முடிந்த அளவு எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியுமோ அதற்காக என்னை பயன்படுத்த அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. நான் நம்மிடத்திலிருந்து நிச்சயமாகவே நன்மைகள் உண்டாகும், பலன் உண்டாகும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைச்சபடியே அநேக இடங்களில் அப்பா நாங்கள் எங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்ட நன்மைகளை, கிருபைகளை நாங்கள் பயன்படுத்தாமல் அப்படியே முடக்கி போட்டு விடுகிறோம். தியாக மனப்பான்மை இழந்து போய் தவிக்கிறோம். அப்படியல்ல, நாங்கள் உண்மை போல நம்முடைய அடிச்சவர்களை பின்பற்றி உண்மையை எங்களுக்காக கொடுத்ததுக்காக எங்களை உமக்காக கொடுத்து எங்கள் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த சமுதாயத்திற்கு ஜனங்களுக்கு வைத்திருக்கிறோம் அதை அவர் பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவள் நான் பயனற்று போயிருக்கிறேன், யூஸ்லெஸ், என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லி ஒருவள் அல்லது
அதிகமாய் தியாகம் பண்ணி மேன்மேலேன்னு சில அங்கலாய்க்கிறவர்கள் இருந்தாலும் இந்த நாளிலே அதற்கான காரியங்களை காண்பிப்பீராக, செய்வீராக, நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்மே தியாகமாய் கொடுத்து ஆண்டவருடைய காரியங்களை, வேலைகளை செய்வோம். நிச்சயமாக நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அத்தனை பேருக்கும் நம் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.